சிவா திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. அனைவருக்கும் பொன்னார் திருமலரடிகள் வணங்கி மகிழ்கின்றேன். சிவாய நம திருச்சிற்றம்பலம். நேற்றைய பொழுது திரு சத்தியானந்த சுவாமிகள் பற்றிய ஐயா வரலாறு பற்றி நம்ம தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். அதை பற்றி நேற்று சிந்தித்தோம். இன்று அதன் தொடர்ச்சியை பற்றி சிந்திப்போம். திரு சச்சிதானந்த சுவாமிகள் பற்றி உலக மக்கள் எல்லோருக்கும் நன்கு அறிவார்கள். சுவாமிகள் யோக முறையிலேயே தம் வாழ்க்கையில் அமைத்து கொண்டு வாழ்பவர். யோகத்தை பற்றி உலக மக்களுக்கு போதித்து கொண்டும் இருப்பவர். சுவாமி சச்சிதானந்தம் அவர்களின் யோக முறை மனித வாழ்க்கைக்கு பயன்படும் முறையில் அமைந்திருக்கின்றது. யோகத்தின் பல பகுதிகளையும் ஒன்று சேர்த்து மனித வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்கும் பயன்படுபடி செய்திருப்பதுதான் சுவாமிகளின் யோக முறையின் தனிச்சிறப்பாகும். சுவாமிகள் தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனின் எல்லா வாழ்க்கை பிரச்சனைகளையும் பற்றி சிந்தித்து கொண்டே இருக்கின்றார். அந்த பிரச்சனைகளிலிருந்து மனிதன் விடுபட்டு மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கு வழிகாட்டி கொண்டும் இருக்கின்றார். மனிதனின் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும், உணவை பற்றியும், சிந்தனையை பற்றியும், அறிவை பற்றியும், சமுதாய வாழ்க்கையை பற்றியும் சுவாமிகள் சிந்தித்து வருகிறார். அவற்றில் எழும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் சரியான முறையில் தீர்வு கண்டு அதை செயல்படுத்தி கொண்டும் இருக்கின்றார். யோகத்தின் பல பகுதிகளையும் ஒன்றுபடுத்தி அமைக்கப்பட்டிருக்கும் நிறுவனம் சுவாமிகளின் யோக ஒன்றியமாகும். அதன் தலைமை நிலையம் இப்போது அமெரிக்க நாட்டில் வர்ஜீனியாவில் இருக்கிறது. இதன் கிளைகள் உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. சுவாமிகள் பயிற்றுவிக்கும் யோக முறை பதஞ்சலி யோகத்தை மையமாக கொண்டதே ஆகும். பதஞ்சலி யோகத்தை எல்லோரும் புரிந்து கொண்டு வாழ்க்கையில் மேற்கொள்வதற்காகவே பக்தி யோகம் முதலியவற்றை ஒன்றுபடுத்தி இருக்கின்றார். அறிவியல் அடிப்படையிலும் சமுதாய அடிப்படையிலும் விரிந்து விளங்க வைக்கின்றார். பொதுவாக யோகம் என்பது தியானத்தை பற்றி மட்டுமே குறிப்பது என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். சுவாமிகள் யோகம் வெறும் தியானத்தை பற்றி மட்டும் போதிப்பதில்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்க்கும் முறையில் சுவாமிகளின் யோகம் அமைந்திருக்கின்றது. சுவாமிகளின் யோக ஒன்றிய தத்துவ விளக்கங்களும் செயல்முறைகளும் விஞ்ஞான முறைப்படியே அமைந்திருக்கின்றன. சுவாமிகளிடம் யோக பயிற்சியை மேற்கொள்ளும் மாணவர்களை சோதனைகளுக்கு உட்படுத்தி தேர்ந்தெடுக்கிறார். அவர் திறமைக்கு ஏற்பவும் தேவைக்கு ஏற்பவும் யோக பயிற்சியை மேற்கொள்ளும்படி சொல்கிறார். இதனால் சுவாமிகள் போதிக்கும் யோகத்தின் தன்மைகளையும் பயன்களையும் யோகம் பயிலும் மாணவர்கள் எளிதாக புரிந்து கொள்கிறார்கள். யோக பயிற்சியில் ஈடுபடும் ஒருவரின் வாழ்க்கை பிரச்சனைகள் அனைத்தும் எப்படி மாறுகின்றன, அவர் வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி அவரை எப்படி உயர்த்துகின்றன என்பதை சுவாமிகளிடம் யோகை பயிற்சி பெற்று வரும் மாணவர்கள் தங்கள் அனுபவத்தினாலேயே உணர்ந்து கொள்கிறார்கள். மனிதன் விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைக்கு உயர வேண்டும். அதற்கு ஒரு மனிதனின் உடம்பும் மனமும் ஒன்றுபட்டு இயங்க வேண்டும். இவை இரண்டும் சமமான ஆற்றலுடன் தூய்மையுடனும் ஓங்கி ஒளிபெற வேண்டும். ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் என்ற மூன்றும் உடம்பை செம்மைப்படுத்துகிற புற யோக உறுப்புகளாகும். மனத்தை செம்மைப்படுத்துகிற அகயோக உறுப்புகள் தாரணை, தியானம், சமாதி என்ற மூன்றுமாகும். சாதாரண மனிதனிடம் இந்த 6 உறுப்புகளும் தனித்தனியே பிரிந்து கிடக்கின்றன. இப்படி பிரிந்து கிடக்கும் 6 உறுப்புகளும் மனித வாழ்க்கையில் ஒன்றுபட வேண்டும். அப்படி ஒன்றுபட்டால்தான் மனிதனாக வாழ முடியும், மாமனிதனாக உயர முடியும். தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் விருப்பங்களும் இருக்கின்றன, வெறுப்புகளும் இருக்கின்றன, இன்பங்களும் துன்பங்களும் இருக்கின்றன, தோல்விகளும் வெற்றிகளும் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் முறைப்படுத்தி உயிர்குலத்துக்கு தொண்டு செய்து அமைதியாகவும் இன்பமாகவும் திருப்தியுடனும் நிலைத்து வாழ்வதற்கு வழிகாட்டுவதுதான் யோகம். இதுவே சுவாமியின் மனித வாழ்வை உயர்த்துகின்ற விஞ்ஞான ரகசியமாகும். இந்த உண்மையை உலகம் உணர்ந்து இருக்கிறது. அவருடைய போதனையை ஏற்று தன்மை உயர்த்தி கொள்ளவும் தொடங்கி இருக்கிறார்கள். சுவாமிகள் 28வது வயது வரையில் நம்மை போன்று சாதாரண மனிதருடைய வாழ்க்கை போலத்தான் சுவாமிகள் வாழ்க்கையும் இருந்தது.
சுவாமிகள் கொங்கு நாட்டில் செட்டிப்பாளையம் என்ற கிராமத்தில் பிறந்தவர். அவர் வேளாண்மையை பற்றி கல்வியையும் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் பற்றிய கல்வியையும் கற்றவர். வணிகத்துறையிலும் பல்வேறு தொழில் துறைகளிலும் பணிபுரிந்து கொண்டிருந்தவர். இந்த துறையில் இருக்கும் குறைபாடுகளை நீக்கி அவற்றை உயர்த்தி ஒன்றுபடுத்த விரும்பினார். அதற்கு உரிய அடிப்படை செய்திகளை பதஞ்சலி யோகம், பக்தி யோகம் முதலியவை தெரிவிக்கின்றன. இவற்றையெல்லாம் ஒன்றுபடுத்துவதற்காக யோகத்தை தம் வாழ்வில் முழுநேர பணியாக ஏற்றுக்கொண்டார். முதலில் யோக நூல்களை கொண்டு யோகத்தை தாமே பயின்றார். பிறகு இந்தியாவில் உள்ள பல சித்தர்களிடமும் ஞானிகளிடமும் சென்று யோக பயிற்சிகளை கற்றுக்கொண்டார். ராமகிருஷ்ண தபோவனத்தின் தலைவரான சுவாமி சித்பவானந்தாரிடமும் திருவண்ணாமலை ரமண மகர்ஷியிடமும் புதுவை அரவிந்த ஆசிரமத்தின் சுவாமி அரவிந்தரிடமும் யோக பயிற்சி பெற்றார். 1946ஆம் ஆண்டு ரிஷிகேசத்தில் இருக்கும் சுவாமி சிவானந்தரிடம் சென்றார். முடிவில் சிவானந்த அடிகளை தம்முடைய குருவாகவும் ஞானயோக வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டார். 1949ஆம் ஆண்டில் சுவாமி சிவானந்தரிடம் தீட்சை பெற்று சுவாமி சச்சிதானர் என்ற தீட்சா திருநாமத்தையும் பெற்று சிவானந்த ஆசிரம வாசியானார். பல ஆண்டுகள் சுவாமி சிவானந்தரிடம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் அடிப்படையில் யோக பயிற்சியையும் ஞான பயிற்சியையும் பரோபகார பயிற்சியையும் பெற்றார். இவற்றை பற்றி நாளை சிந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதீபதை. ஹரஹர மகாதேவா. அனைவரின் பொன்னார் திருமலடிகள் வணங்கி மகிழ்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.